கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வசனங்களை நம்மளை தியானிக்கும் பொழுது நம்ம நிறைய போராட்டங்கள் வர்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா வசனத்தை விதைக்கும்போது நிறைய ஆண்டவர் கதை சொல்லுவார் பாருங்க. அது மாதிரி நம்ம நிறைய ஆண்டவருக்குள்ள வசனத்தை படிக்கணும், நம்ம தியானிக்கணும், அதுபடி நடக்கணும் அப்படிங்கும்போது நிறைய சோதனைகள் வர்றதை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில். அதில் ஆண்டவருடைய மறைவிடம் நமக்கு தேவை. நம்ம ஒன்றுனா படிச்சுட்டு ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம தியானிச்சாதான் அந்த இடத்துல நம்ம போய் அந்த ஜெயிக்க முடியும். சத்துரு என்ன கொண்டு வந்தாலும் அதில் ஜெயிக்க முடியும். அதில் இன்றைக்கி அவர் தான் நமக்கு மறைவிடமாக இருக்கார். எத்தனையோ மறைவிடங்கள் நமக்கு இருக்கலாம். எத்தனையோ நம்ம வீடு, பெரிய வீடு கட்டி அதில் நமக்கு நல்லா இதில் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கலாம். இப்படி ஒரு வேலை, பெரிய வேலை இருந்து நல்லா சம்பளம் வாங்குதோம் நம்ம, அதனால நமக்கு ஒரு கஷ்டமும் வராது, அதில் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பாதுகாப்பை பற்றி நம்ம படிக்கலாம். ஆனால் எத்தனை பாதுகாப்பு உலகத்தில் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவருடைய மறைவிடத்தில், அவருடைய பாதத்தில், அவருடைய தஞ்சமாக இருக்கிற ஒரு பாதுகாப்பு வேறு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. அந்த பாதுகாப்பில் நம்ம இருக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி பாருங்கள், நீங்கள் ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றவங்களாக இருந்தால் அவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்ம எந்த இடத்துலையும் பயப்படாமல் போகிறதுக்கு நமக்கு அவர் இந்த பயமுள்ள ஆவியை எடுத்து பலமுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்காரு. அதனால் நான் எப்பவும் சொல்கிறது தான், பரிசுத்த ஆவியை பெறுறதுக்கு நீங்கள் தினமும் ஜெபிங்க. அது உங்களுக்கு முக்கியமாக அது நம்மளை நடத்துறதுக்கு தான், நம்மளை வழி நடத்துறது, நேரான பாதையில் நடத்துறதுக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஜெபிக்கணும். அதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கி நம்ம சப்ஜெக்டே அவரே நமக்கு மறைவிடம். அவர் மறைவிடமாக இருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருவார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் மறைவிடமாக இருக்கும்பொழுது தான் நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுங்கிற அந்த காரியத்தை ஆண்டவரை நாங்கள் இப்போ கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் அதிகமாக கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த மறைவிடம் இருக்கும் பொழுது எதுவும் எங்களை அணுகாது என்று ஆண்டவரை நாங்கள் அதை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய பாத்தை பிடித்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. அதில் நாங்கள் சோர்ந்து போய் இருப்போம் என்றால் ஆண்டவரே எங்களை கட்டி எழுப்பி ஆண்டவரே ஒரு பெரிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே அந்த பலனை தந்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பலத்தினால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் கொடுக்குற அந்த உதவினால் தான் நாங்கள் மேலே வர முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதனுடைய பிரச்சனை மாத்திரம் எங்களை தாங்கி வழிநடத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். துதிக்கான மாய்மெல்லாம் அம்மகே செலுத்துகிறோம். ஏசுரிச்சு நான் துஜவங்க நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்தை உன்னதரே உம்மதிப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது,
வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது, பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது, காக்கும் அருநீரே என் கேடகமானீரே. காக்கும் அருநீரே என் கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானீர். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானீர். தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது ஒரு புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தை நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல், மிதிப்பேன் சிங்கத்தை நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீர், உன் சமூகம்தான் நிரந்தர நீரோடை. சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீர், உன் சமூகம்தான் நிரந்தர நீரோடை. நிமிரச் செய்தீரே நிரந்தரமானீரே, தலை நிமிரச் செய்தீரே நிரந்தரமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே வரையும் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளேன். கிழமே கோட்டையே என் நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே.
ஏற்கனவே சொன்னேன், அவர் தான் நமக்கு மறைவிடம், நமக்கு பாதுகாப்பு. அப்போ அவருடைய மறைவிடத்தில் வர நகை என்ன மாதிரி நம்ம ஒரு மறைவிடத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இது வசனத்தில் ஆண்டவர் சொன்னதை நம்ம படிக்கும்பொழுது அவர் தான் நமக்கு மறைவிடமாக இருக்கணும். அந்த சங்கீதம் 32:7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம படிக்கும். இப்போ மறைவிடத்தில் அவர் என்ன செய்கிறாராம், எனக்கு நீ மறைவிடமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு மறைவிடமாக இருக்கிறதுனால என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி என்னை அதை இக்கட்டுனா பாருங்கள், நமக்கு நிறையா உதவி செய்கிறதுக்கு நமக்கு இந்த மனுஷனுடைய உதவியை நம்ம நாடி போகிறது எதுக்குன்னா, நமக்கு முடியாத காரியத்துக்கு மனுஷன் தேடி நிறைய போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவர் சொல்கிறாரு. இக்கட்டுக்கு விலைக்கு காத்து, அதுக்கு அவரே காத்து நடத்துகிறாராமா. அப்போ சங்கீதத்தில் நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, அது நமக்கே உரியதாக நம்ம எடுத்து படிக்கும்போது தான் அதை நம்ம சொந்தமாக்கி கொள்ள முடியும். இப்போ நம்ம படிக்கும்பொழுது இது அவருக்கு நீ எனக்கு மறைவிடமாக இருக்கிறீன்னு சொன்னோம்னா, எனக்கு மறைவிடமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பேரை சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லி நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். அடுத்தது பாருங்கள், அவர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். அப்போ என்ன நம்மளை பேரை சொல்லிவிட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் என்னுடைய இக்கட்டு நேரத்தில் எனக்கு விலைக்கு என்னை காத்து ரட்சணிய பாடல்கள் பாடும்படி எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர், சூழ்ந்து கொள்கிறீர். அந்த ரட்சணிய பாடல்னாலே பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டவர் துதிக்கிற ஒரு பாடல். அந்த பாடல்களை நம்ம ஆண்டவர் தர முடியும். நிறைய பாடல்கள் பாடுறவங்களை நீங்கள் பார்க்கலாம். நிறையா ஒரு உலக பிரகாரமாகவும் இருக்கலாம். அடுத்தது ஆண்டவருடைய பாடலை பாடுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த அவங்களுக்கு அந்த படிக்கக்கூடிய ஒரு தாளந்து இருந்ததுனாக்கி, படிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கி அந்த பாடலை திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும் போல் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பாடல் பார்த்திங்கன்னா ஆண்டவரால் அவங்க பாடப்பட்டு அவங்க அதனால் எழுப்பப்பட்டு, அந்த வரியினாலும் சரி, எழுதின பாடல்கள்னாலும் சரி, அவங்க படிக்கிற ஒரு விதமானாலும் சரி, நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆண்டவர் அந்த தாழ்ந்து எனக்கு இல்லை போல் இருக்குது. சிலர் படிக்கிறது அவ்வளோவா கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்னங்க இப்படி படிக்கிங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். ஆனால் அதனால் நம்ம வெறுத்து நம்ம ஆண்டவர் நமக்கு தரலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நம்ம துதித்து பாடலாம். ஆனால் பாடல் கேட்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் சிலருக்கு அந்த ரட்சணிய பாடல் பாடும்படி எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த பாடல் பாடும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருக்கும் பொழுது, அந்த பாடல் பாடும் பொழுது அவங்க பாடுற பாடலில் தான் நிறைய பிசாசுகள், நிறைய நோய்கள் சுகமாக்குறதெல்லாம் நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நமக்கு ஆவியானவர் என்ன நமக்கு சொல்கிறாரோ அதை நம்ம செய்யும் பொழுது, அந்த பாடல்கள் பாடும் பொழுதே நிறையா காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாடல் மூலமாகவே நிறைய சுகம் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி என்னை இக்கட்டு நேரத்தில் தான் நமக்கு வழியே இல்லாதப்போ என்னை மறைவிடத்தில் வச்சு என்னை இக்கட்டுக்கும் காத்து எங்களை ரட்சணிய பாடல்களை தந்து என்னை பாட வைக்கிங்க ஆண்டவரே. அப்போ துதிக்கு ஆண்டவர் ரொம்ப அவர் துதி செய்கிறத விரும்புகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அதனால நம்ம எப்போவுமே துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி எப்போவுமே யாரும் சொல்லுவாங்க பாருங்கள், எப்பவும் பாடல் பாடி தான் அவங்க ஒரு செய்தி கொடுக்கும்போது ஏன் பாடல் பாடுறாங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும் நம்ம. அப்போ துதிக்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நம்ம இக்கட்டில் நம்ம உதவி செய்கிறத பற்றி நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் நீங்கள் சங்கீதம் 60:11 108 சங்கீதத்தில் 12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு அதே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி மனுஷனுடைய உதவி விருதா அப்படிங்காரு. அப்போ நாம் மேலே படித்தோம் பார்த்தீங்களா, இக்கட்டுன்னு நம்ம படித்தோம், அதுக்கு நான் சொன்னேன். ஆனால் அந்த காரியங்கள் இருந்தாலும் இவங்க மனுஷனை நீ நம்பாதன்னு சொல்லி ஆண்டவர் எழுதிச்சிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம இக்கட்டு வரும்போது ஆண்டவரை நோக்கி பார்க்காம நம்ம யாரையும் நம்ம உதவி செய்வாங்க நம்ம தேடுவோம். அதை தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. இக்கட்டில் எனக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே, நீங்கள் செய்யுங்க. நாங்கள் ரொம்ப முடியாத ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது எங்களுக்கு வழியே தெரியல, என்ன போகணும்னு வழியே தெரியாத போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்கும்போது அவர் பதில் என்ன பதில் சொல்கிறாரோ அதன்படி நடக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷன் உனக்கு என்ன உதவி செஞ்சாலும் சரி, உனக்கு என்ன மாதிரி காரியங்களை செஞ்சாலும் சரி, அது உனக்கு சரியான காரியங்களை செய்து முடிக்காது. அதனால் உதவி இக்கட்டு நேரத்தில் உதவி செய்கிறதுக்கு என்ன நோக்கி நீ பாரு, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம தவறு செய்தோம். ஆண்டவர் நோக்கி பார்க்காம மனுஷனே நோக்கி பார்த்து நம்ம வாழ்க்கையை வீணாக்குறோம்.
அப்படி இல்லாதபடி ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய உதவி தான் நமக்கு பெரிய உதவியாக இருக்குது. அதனால் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அதில் ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு ஆண்டவர் வந்து என்னெல்லாமோ சொல்லி தர்றாரு நமக்கு. நம்ம வந்து படிக்க மாட்டோம். அதை வசனத்தை படித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைச்சிரும். இப்போ ஏசாயா 10:3 பார்த்தீங்கன்னா உதவி பெறும்படி யார் இடத்தில் ஓடுவீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காரு. அப்போது நீங்கள் வந்து உதவியை நாடி என்ன தேடி வரணும்னு நான் முதல்ல சொன்னேன் பாருங்க. அது மாதிரி அவரை தேடி போகாமல் நீங்கள் எங்கே ஓடுவீங்க? தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஏதாவது பிரச்சனை வந்துனாக்கி உடனே வந்து தீர்க்கதரிசிகள்லாம் என்ன போவாங்கன்னா ஆண்டவர் நோக்கி தான் பார்க்காங்க. ஆனால் மனுஷங்க நம்ம என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் தீர்க்கதரிசி சொன்னதை கேட்கக்கூடாது, அவங்க சொல்கிறது வேற, ஆண்டவர் சொல்கிற மாதிரி இருக்குது, அது இல்லை நம்ம போக முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு போகணும்னு சொல்லி நிறையா வசனங்கள் நீங்கள் படிக்கும்போது வரும். ஆனால் தீர்க்கதரிசிகள் சொல்கிறது என்னென்னா ஆண்டவர் சொல்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொந்த இதில் எடுத்து சொல்கிறது இல்லை. அதை வந்து நம்ம தியானிக்கும் போது தான் தெரியும். இவங்க வந்து யார் சொல்ல உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்னு சொல்லி கேட்காரு. அப்போ அந்த கேள்விக்கு நம்ம பதில் என்னென்னா ஆண்டவர் தான் நோக்கி ஓடணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எந்த உதவியானாலும் சரி, எந்த உதவியானாலும் செய்யக்கூடிய ஆண்டுகிட்ட போகணுமா? உதவியே செய்யறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுறவங்ககிட்ட மனுஷங்கிட்ட போவோமா நம்ம? அதை ரொம்ப யோசனை பண்ணி இந்த இடத்துல வசனத்தை தியானிங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். நான் வந்து இந்த வசனத்தெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கும்பொழுது ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார் நமக்கு. நம்ம ஏன் இப்படி நம்ம மனுஷனை தேடாம தான் சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட விடும். இவையெல்லாம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதில் அடங்கிடுது. அப்போ ஆண்டவரை தேடாமல் நம்ம ஏதோ மனுஷனை தேடி நம்முடைய வேதனைக்கு ஏதோ நம்ம போகிறோம் பாருங்கள். அந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு உதவி கிடைக்கிறது இல்லை. அதனால் நம்ம சோர்ந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை நம்ம சந்திக்கும். அதனால் அந்த உதவி வந்து ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் எங்கே ஓடுவீங்கன்னு கேட்காரு கேள்வி. அப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய உங்கள் பார்த்த நோக்கி தான் நான் வர்றேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நோக்கி இன்றைக்கி ஜெபிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எரேமியா 23:24 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எவனாகிலும் தன்னைத்தான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு மறைவிடம் இருக்குது ஆண்டர்கிட்ட, அதை விட்டுட்டு ஒழிச்சு கொள்ள நீ எங்கேயாவது போய் ஒழிஞ்சிட்டு நீ இருக்க முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா காரியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஒளிந்து இந்த தாவீதை தான் எடுத்துக்கலாம். நிறைய இடத்துல ஒளிந்து அவர் வனாந்தரத்துலாம் அழிஞ்சாருலாம் நம்ம பார்க்க பார்த்தீங்களா? அப்போது எங்கே போனாலும் சரி ஆண்டோடைய பிரசனத்தை இருந்து அவர் கூட இருந்து அவர் செய்கிற காரியங்களில் அவர் போனதுனால அவரை யாருமே வந்து என்ன செய்ய முடியல, அவரை தோற்கடிக்கவே முடியல. அவரை கண்டுபிடிச்சி அவரை நம்ம என்னமோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் போட்டுருந்தோம்னா அதெல்லாம் செய்யவே முடியாது. அதனால் தானியலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் அவரை வந்து எப்படியா கொண்டுறணும், இப்படி பதவி உயரில் போயிட்டே இருக்காரு, இவர் போனோம்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு செய்யும் பொழுது ஆண்டோடைய பிள்ளையை தொடறதுக்கு அவ்வளோ ஈஸியாக தொட விட மாட்டார் ஆண்டவர். அதுதான் இங்கே சொல்கிறாரு பாருங்கள். நான் எவனாலும் எவனை காணாதபடி மறுபடிங்களே ஒழித்து கொள்ள கூடுமா, நீ ஒழிச்சிட்டு இருந்துக்கிட்டியான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் தான் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் வானத்தை பூமியை எல்லாத்தையுமே உருவாக்கினவர். அவர் மறைவிடத்தை விட்டு நீ எங்கே போய் நீ மறைச்சாலும் நீ மறைஞ்சி இருக்க முடியாது. ஆண்டோடைய காரியத்தில் எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்கள், எங்கேயுமே நீ ஒளிஞ்சவே முடியாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதனால ஆண்டோடைய பாத்திரம் தான் அமர்ந்திருந்து ஜெபித்து ஆண்டவரே நாங்கள் உங்கள் மறைவிடத்தில் இருக்கணும், ஆண்டவரே உங்கள் மறைவிடத்தில் இருக்கிறது தான் நீங்கள் வந்து விரும்புகிறீங்க, அதில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் கேட்கணும். கேட்கும்போது அது தருவார்னு சொல்லி தான் அந்த இடத்துல நீங்கள் படிக்கலாம். இப்போ தீர்க்கதரிசிகள்லாம் எழுதுறது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நமக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து ஆண்டோடைய வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இதே நிறைய நீங்கள் தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி வானத்தையும் பூமியும் நிரப்புகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட தான் நம்ம மறைவிடமாக இருக்கணும். நீ எங்கே போய் யாரும் காணாத மாதிரி நீ ஒளிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்காரு. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம முழுசும் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கி லூக்கா 11:33 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் நிறைய வசனங்கள் படிச்சிருக்கலாம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விளக்குங்கும் போதே வந்து வசனம் தான் விளக்கு நமக்கு. அந்த வசனத்தை வந்து நம்ம மறைவிடத்தில் வச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கி வேத வசனங்களை படிப்பாங்க, நல்லா படித்து எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லணும். நிறைய மிஷினரிலாம் பாருங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து நிறைய காரியங்கள் நமக்கு செஞ்சுருக்காங்க. அதனால தான் நாமளே நிறைய புக்கெல்லாம் படித்து நிறைய நல்லா
செய்தி கொடுக்குறதுக்கெலாம் வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி புக்குகள்லாம் எழுதி வந்து பார்த்திங்கனாக்கி அவங்க உள்ளே பூட்டி வச்சுட்டாங்கனாக்கி நமக்கு தெரியவே செய்யாது. ஏன்னா இப்போ நம்ம விளக்க புஸ்தகங்கள், விளக்க பைபிள் அதெல்லாம் வந்து வருது காரணம்னா என்ன, நமக்கு விளக்கங்கள் தெரியாத நம்ம பைபிளை மட்டும் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்து அவங்க இன்னும் ஆழமாக படித்து அவங்க எழுதி தரும்போது அதெல்லாம் நம்ம படிக்கும்போது இன்னும் ஆழமாக நம்ம ஆண்டவருக்குள்ளே வர முடியுங்கிறதுக்காண்டி தான் அந்த புக்கெல்லாம் நம்ம படிக்கும். ஆனால் வந்து பாருங்கள், விளக்கை கொடுத்து இவங்க நினச்சோன்னா மரவிடத்தில்லாது மரக்காவில்லாது பூட்டி வச்சோம்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் என்ன பிரயோஜனம்? எனக்கு கொஞ்சம் இந்த வேத வசனங்கள்லாம் ரொம்ப ஆழமாக நம்ம பைபிளை மட்டும் படிக்கும், அதில் உள்ள விளக்கங்கள்லாம் நிறையா படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாஞ்செல்லாம் எனக்கு இருந்தது. அதனால் அப்போ நான் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நான் படிக்கும்பொழுது அந்த புக்கு அந்த படித்த புக்கெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் தருவாங்களா, நமக்கு கொஞ்சம் படிக்கலாமே, நல்லா ஆழமாக படித்து நம்ம இது பண்ணலாமே, நல்லா ஒருத்தர்கிட்ட பேசும்போது நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குதுல்ல, அதெல்லாம் நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சை இருந்தது. நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை நீங்களும் கூட அந்த மாதிரி வசனங்களை தியானிக்கணும், நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னாக்கி அதுக்கு தடையெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் தடைகள் வரும், ஆனாலும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாருங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே புக்கு நிறைய வச்சுருப்பாங்க, நல்ல பெரிய பெரிய ஆட்கள் எழுதின புக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப அது நான் கேட்டு சரி நம்ம காப்பி மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எந்த புக்குனாலும் சரி அப்படியே படித்து உடனே நம்ம வந்து அதை அவ்வளோ மைண்டு நம்ம இது பண்ண முடியாது. அதை நம்ம புக்காக நம்ம வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோன்னு வைங்க, அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரயோஜனமாக இருக்கும். அதனால் அதை வந்து ஒரு பிரிண்டர் மாதிரி எடுத்துக்கலாம். என் பையன்லாம் அதில் ரொம்ப விரும்புவான். நீங்கள் படிக்கணுனாக்கி அப்படி எடுத்து வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். அப்போது நான் சொன்னேன், அது கொடுத்தீங்கன்னாக்கி புக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, நிறைய புக்கு வச்சுருந்தாங்க. அப்போ கேட்டேன், நான் வந்து இந்த புக்கு கொடுங்க, நான் வந்து பிரிண்டு என் பையன் எடுத்து தரேன்னு சொல்கிறான், எடுத்து வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கொண்டாந்து தந்துடுறேன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து தரது இஷ்டம் இல்லை. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா வளர்ந்து படித்தவங்க வந்து அந்த புக்கை வந்து மற்றவங்க படித்து பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து வாஞ்சியாக தான் இருக்கணுமே வெளியே, அந்த புக்கை அவங்க சும்மா வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? மற்றவங்க கொடுக்குறதுனால தப்பு இல்லை, ஏன்னா வந்து அவங்க படிச்சிருக்கலாம் ஒரு வேளை, ஆனால் வந்து படிக்கிறதுக்கு வாஞ்சியோடு கேட்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நமக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து எனக்கு எது சரின்னு தெரியல. ஆனால் வந்து எந்த இதில் படி பார்த்தோம்னாக்கி மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து ஒரு புக்கோ நம்ம வச்சுருந்தோம்னா, இல்லாட்டா நமக்கு தெரிஞ்ச காரியங்களை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் அதான் சொல்லுவார், விளக்கை கொளுத்தி நீ உள்ளே வச்சேன்னா பிரயோஜனம் இல்லை. அவர் நிறைய கதை சொல்லியிருக்காரு. தாழ்ந்து சொல்லுவார், ஒரு தாழ்ந்துக்காரன், 2 தாழ்ந்துக்காரன், 5 எவ்வளோ சம்பாதிச்சான்னு சொல்லி கேட்பார். ஒரு தாழ்ந்துக்காரன் மூடி வச்சுருப்பான், 2 நாளாக்கி சம்பாதிச்சிருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்போது ஆண்டவர் வந்து சம்பாதிக்க தான் சொல்கிறாரு, அதை கொடுத்து மற்றவங்களுக்கு பயன்படுத்த தான் சொல்கிறாரு. ஆண்டவரே வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியாதது தான், ஆனாலும் நமக்கு கற்றுறாரு. இன்றைக்கி நம்ம முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு எனக்கு என்னன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட கூட பேசுகிற ஒரு நல்ல தகப்பன். நிறைய இடத்துல அதுதான் பார்த்தேன். நான் வந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே புக்கு தரமாட்டேன்ட்டாங்க, நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் தரலையே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் ஆவியானவர் நான் உனக்கு சொல்லி தருவேன், நீ வந்து அங்கங்கே இந்த மனுஷன் விருதான்னு சொன்ன மாதிரி மனுஷங்கிட்ட போய் புக்கை கேட்க நீ அதுக்கு செய்தியே, நீ வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட முழங்கால் போட்டு நீ படித்து நான் உனக்கு கற்றுத்தருவேனே அப்படின்னு சொல்லார். அப்போ எங்கள் கூட என் கூட இருந்த ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ஆவியானவர் சொல்லித்தரான்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட புக்கை கேட்கீங்க, அவரே சொல்லி தருவார் நல்லா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் வேதத்தை படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் தெரியலைன்னா ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், அவர் சொல்லுவார், சொல்லித்தரதை நம்ம உணர முடியும், நீங்களும் உணர முடியும். நான் அந்த மாதிரி தான் செய்கிறது. அப்போ அந்த மாதிரி காரியங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நமக்கு இருக்க காரியங்களை வந்து மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். வேத வசனங்களை, நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியங்களை எல்லாத்தையும் யார்கிட்டையும் பேச ஆரம்பித்தோம்னா அவங்க வீணான வார்த்தை வந்து அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம டயத்தை பாஸ் பண்ணக்கூடாது. ஒரு வசனத்தை ஏதோ நமக்கு அந்த நேரத்தில் என்ன ஆண்டவர் சொல்கிறாரோ அவங்களுக்கு அதை சொல்லிவிட்டு அதுக்கு ஏதாவது நமக்கு தெரிஞ்ச கதைகளோ ஏதோ ஒன்று சொல்லிட்டோம்னாக்கி அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கும் வந்து நம்ம வீணாக்கின மாதிரி இருக்காது. நம்ம ஒரு வார்த்தையை வந்து ஒருத்தருக்கு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நமக்கு இந்த வசனத்தை அப்படி தான் ஆண்டவர் சொல்லுவார். மறைவிடத்தில் ஒன்றுமே தெரியலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த விளக்கு வசனம், இந்த வசனத்தை நீங்கள் படிங்க, இந்த
இந்த இந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு மறைவிடத்தை வச்சுருக்காரு, நமக்கு ஒரு பாதுகாப்பு வச்சுருக்காரு. நீங்கள் உலகத்தில் எந்த பாதுகாப்பும் நிரந்தரமே கிடையாது. நீங்கள் பாதுகாப்பு ஆண்டவருடைய பாதுகாப்பில் வாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாதம்பாங்க. ஆண்டவரே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய திருப்பி சொல்லுவேன். அது மாதிரி நீங்களும் வந்து அந்த மாதிரி சொல்லுங்கள். ஆனால் வந்து எப்பவும் நமக்கே சொந்தம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையவே கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு சொல்கிறது வந்து ஆண்டருக்கு ரொம்ப பிரியமானது. நிறைய தெரியாத காரியங்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறையா புக்கு அந்த மாதிரிலாம் படித்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏன் நமக்கு வந்து தெரியாத காரியங்களை கற்றுக்கொள்ளணும், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுங்களுடைய வாஞ்சியோடு தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவருடைய மறைவிடத்தில் நிறைய பேர் வர்றதுக்கு நம்ம ஆண்டவர் பயன்படுத்துவாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அந்த மறைவிடத்தை நீங்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய மறைவிடம் உலக மறைவிடம் மாதிரி கிடையாது. அவருடைய மறைவிடம் நிரந்தரமாக நமக்கு பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட பேசும்போது அவங்களுக்கு சொல்லதுக்கு நம்ம ஆண்டவர் உதவி செய்வார். அவர் வந்து என்ன செய்வார், மரக்கால்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மரக்கால் மேலே மூடி வைக்க அது கீழே மூடிச்சோம்னாக்கி என்ன தெரியும், தெரியாது. அதனால் வந்து மறைவிடத்துலையும் வைக்கக்கூடாது, மரக்கால் மேலேயும் வைக்கக்கூடாது. ஒரு மெழுத்தில் கொளுத்தோம், நம்ம எப்படி நம்ம விளக்கு கொளுத்தோம் எப்படி வைக்கோம், வெளியே அப்படியே வைப்போம், அது வெளிச்சமாக இருக்கும். ஆனால் அதை போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கி, ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு மெழுத்தி வச்சிங்கனாக்கி அது என்ன செய்யும், இல்லாட்டா ஒரு டம்ளர் வச்சு மூடி வச்சுருங்க, அது இருட்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம வெளிச்சத்துக்கு தான் நம்ம கொண்டு வரோம். இந்த மெழுத்திரி பொறுத்துறதோ விளக்கு பொறுத்துறதோ வெளிச்சம் காட்டுறதுக்கு தான் நம்ம ஒரு ரூமில் இருட்டாக இருக்குன்னா வெளிச்சம் காட்டுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி பயன்படுத்தும் போது அதை வந்து நீங்கள் மூடி வைக்காங்க அப்படிங்கிறது. அப்போ உன்னுடைய விளக்குங்கும்போது ஆண்டோடைய வசனம் நான் சொன்னேன், அந்த வசனத்தை நீ மூடி வைக்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான காரியமும் கிடையாது. அந்த வசனத்தை நீ மற்றவங்களுக்கு சொல்லு, அவங்க அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அந்த விளக்கு அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டோடைய மறைவிடத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்படி சொல்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். விளக்குனாலே நான் வசனம்னு சொன்னேன். 2 பேதுரு 1:19 படிச்சிங்கன்னா, விளக்கு போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கலாம். அப்போ ஆண்டவருடைய விளக்கை வந்து நம்ம வந்து வசனத்தில் தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ அந்த விளக்கை நம்ம வந்து வசனத்தின் மூலமாக தான் நம்ம படிக்க முடியும். அந்த வசனத்தை நம்ம மறைச்சி வச்சுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். உலகமெங்கும் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னார்னா வசனத்தை மூடியங்கன்னு சொல்லலாண்டவர். வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும், அவங்களுக்கு தெரியணும். அவர் மறைவிடம், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கார், அவ்வளோ பெரியவர் நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த காரியங்களை பெரிய காரியங்களை நமக்கு செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கலாம். ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு போகும்பொழுது அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி இங்கே பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த விளக்கை பற்றி பேசணும் பார்த்தீங்களா, வெளிச்சத்தை பற்றி பேசணும் பார்த்தீங்களா. அதில் வந்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆவது அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தில், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அப்போ நமக்கு வந்து இருள் கிடையாது, நம்ம வெளிச்சத்தில் இருக்கோம். நம்ம வெளிச்சத்தில் இருக்கும்போது மற்றவங்களுக்கும் வெளிச்சம் காட்டுற பிள்ளைங்களாக தான் நம்ம இருக்கணுமே வெளியே. நம்ம மூலமாக இருள் வந்து அவங்களுக்கு போகக்கூடாது. அவங்க இருளில் இருக்காங்க, ஆனால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைங்க. ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைங்க, அதனால் நீங்கள் போகும்பொழுது அவங்களையும் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றுங்க. அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாக அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரும்பொழுது தான் அந்த மறைவிடம் கிடைக்கும். ஒரு மறைவிடத்தில் நம்ம போகணுன்னாக்கி ஆண்டோடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருந்தால் தான் அந்த மறைவிடத்தில் நம்ம இருக்க முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்னுடைய வசனத்தின் மூலமாக தான் எல்லாமே செய்கிறாரு. சுகமாக்குறது, நமக்கு எல்லா பதில் கொடுக்கறது, நமக்கு விடுதலை கிடைக்கிறது எல்லாமே வசனம் தான். வசனம் வெறுமையாக திரும்பாதுன்னு இருக்காரு, வசனம் தான் நமக்கு முக்கியமானது. அதனால் அந்த வசனத்தை நம்ம பிடிச்சி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். எந்த வசனம் அந்த காரியத்தை நமக்கு செய்துன்னாக்கி, நமக்கு தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் மனிதனிடத்துலேருந்து வரல. நம்ம அந்த வசனங்கள்லாம் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஏனோ தானோன்னு படிக்கவே கூடாது. ஏன்னா வந்து தீர்க்க தரிசிகள் எழுதுனதாக இருக்கலாம், மற்ற எல்லாரும் எழுதுனது பூரா ஆவியானவர் சொல்லி தான் எழுதியிருக்காங்க. அதனால் வசனங்கள் எல்லாமே தீர்க்க தரிசன வசனங்களாக இருந்தாலும் அது மனுஷனிடத்தில் தோன்றாமல் நம்ம வசனத்தை படிக்கலாம். தோன்றாமல் அது வந்து ஆண்டோடைய ஆவியானவர் கொண்டு அவங்க தேவனிடத்துலேருந்து புறப்பட்டு வந்து அவங்க வந்து ஆண்டவர்கிட்டருந்து வந்த வார்த்தைகளை தான் அவங்க எழுதியிருக்காங்க. அது வந்து உறுதியானது, அது ஒரு பிழையும் இருக்காது, அதில் ஒரு குறைகள் நம்ம கண்டுக்கிட முடியாது. அதனால் தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம உண்மையாக நம்பணும்.
அவரை நம்பிச்சு அவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவருடைய வசனம் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அதனால் அந்த விளக்கு போன்ற அந்த வெளிச்சத்தில் நம்ம வரணும். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாக நம்ம இந்த வசனத்தை தான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கார். அதனால் வசனங்களை தியானிக்கும் பொழுதே நமக்கு அந்த விளக்கு, அந்த வெளிச்சம், நமக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாக நம்மளை மாற்றுவார். அந்த வெளிச்சத்துக்கு வரும்பொழுது தான் அந்த மறைவிடத்தில் நம்ம போக முடியும். ஏன்னா ஆண்டோடைய பாத்தில் இருக்கும்பொழுது தான் அந்த மரியாதை சொன்னாங்க. மரியாதை சொன்னார் ஆண்டவர் வந்து எங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்லி. ஏன்னா வேலைகள் நிறைய இருந்தது, அந்த அம்மா வேலை பார்க்காங்க, அதுவும் தேவை தான். ஆனால் ஆண்டோடைய பாதத்தில் இருக்கிறது தான் ஆண்டவர் உயர்வாக சொன்னார். அந்த இடத்துல மரியாதை தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா, நீ உலக காரியத்தில் இருக்க அப்படிங்கிறது. அப்போ வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்கை ஏற்றி அவர் வந்து நமக்கு மறைவிடமாக இருக்கார். அந்த மறைவிடத்துக்குள்ளே இன்றைக்கி வர்றதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக பிள்ளைகளை மறைவிடத்தில் வர்றதுக்கு நம்மளையும் பயன்படுத்த இன்றைக்கி ஜெபிங்க. அந்த பெரிய காரியங்கள் செய்வாங்க. ஜெயிப்போம். உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே என் வாழ்வில். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஆம் சாமி, எங்களுக்கு மறைவிடமாக இருக்கிற நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு மறைவிடத்தை இந்த வசனத்தின் மூலமாய் இந்த மறைவிடத்துக்களே வர எங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருந்து இல்லை வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிற தெய்வக்கார நன்றி சுவாமி. அந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் வரும் பொழுது, கடந்து வரும் பொழுது, உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை இன்னும் அதிகமாக தியானிக்க நாங்கள் வரும் பொழுது ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆண்டவரே சத்துரு கொண்டு வர திட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி காத்து எங்களை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. உம்முடைய பாத்திலே தான் எங்களுக்கு மறைவிடம். மனுஷனத்தை தேடி ஓடாதபடி உண்மையே தேடி நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் மறைவிடமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு மறைவிடம் நீங்கள் தான் சுவாமி. மறைவிடத்திலே எங்களை வைத்து நடத்த வேண்டுமாய் அநேக பிள்ளைகளை அந்த மறைவிடத்திலே வர வேண்டும் சுவாமி. உடைய பாத்திலே வரணும் ராஜா. இந்த வசனத்தின் மூலமாக பிள்ளைகள் ஆண்டவரை தொட்டப்பட வேண்டுமா செபிக்கிறார் சுவாமி. தகப்பனே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடியால் எல்லா வார்த்தைகளும் எங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் எல்லாம் நடத்த வல்லமுள்ளவர் நீங்கள் கூட இருக்கீங்க சுவாமி. அக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்களுடைய வல்லமுள்ள பிரசனம் எங்களை தூக்கி வழி நடத்த வல்லமுள்ளதாக இருக்கிறபடியால் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. என்ன தேவையோடு பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்க மறைவிடத்திலே வைத்து எங்களை சந்திக்க எங்களுக்கு போதுமானவராக இருக்குங்க. பாதுகாப்பே இல்லை அந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பெரிய மறைவிடமாய் பாதுகாப்பை தந்து அநேக பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு கொடுக்குற பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகள் மாறட்டும் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் நீங்கள் அற்புதமாக நடத்த வேண்டுமா செபிக்கிறேன். எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறோமோ அந்த இடத்துல தன்னை நிமிரச் செய்ய தேவனால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அப்படியே அர்ப்பணிங்க. அற்புதமாக நடத்துவதை நீங்கள் காண முடியும். தேவன் அப்படி செய்து வழிநடத்த இந்த நாட்களில் நம்ம ஜெபித்திருக்கோம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம உணர்ந்து அவரையே மறைவிடமாக வைத்து நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மளை நடத்த தான் செய்வார். அதை நம்ம வாழ்க்கையில உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்மளை துதித்து பாடுகிற பிள்ளைகளாக இருந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்.
அப்படியே நீர் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு பயன்படுத்தபடியா நன்றி. இந்த வார்த்தை மூலமாக பிள்ளைகளோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. என்ன தேவையோடு இருந்தாலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன் நீங்கள், எல்லாவற்றையும் வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் நிறைத்து வழிநடத்துகிற தேவன் நீங்கள் உங்களுடைய கரத்தில் வைத்திருக்கீங்க சுவாமி. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லா சுகவீனங்கள் ஆண்டவரே, எல்லா பாடுகள் துக்கங்கள் கொண்டு வருகிற சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் விலக்கி காத்து எங்களை உங்களுடைய நாம மகிமைக்கென்று எழுப்பி பிரகாசிக்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மறைவிடத்தில் எங்களை வைத்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீ நடத்தி வழிநடத்த உங்களுடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு பயிர்விடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.